தேவனின் பூமி என அழைக்கப்படும் உத்தராகண்ட் மாநிலம் வரலாறு காணாத இயற்கை சீற்றத்தால் உருக்குலைந்து காணப்படுகிறது. 4 பேர் உயிரிழந்த நிலையில் ராணுவ வீரர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உத்தராகண்டில் மேகவெடிப்பால் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் மண் சரிவால் உருவான கோரத்தின் காட்சிகள்தான் இவை. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள தரலி மற்றும் சுகிட்டாப் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மேக வெடிப்புகளால் கனமழை கொட்டியது. இதனால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அதில் அந்த பகுதிகளில் இருந்த வீடுகள், கடைகள், விடுதிகள் என அனைத்தும் கண்ணிமைக்கும் நொடியில் அடித்துச் செல்லப்பட்டன. புனித ஸ்தலமான கங்கோத்திரி பகுதிக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளன. தரலி, ஹர்சில், கீர்காத் உள்ளிட்ட பகுதிகள் தனி தீவுகளாக மாறின. ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்த நிலையில் கங்கை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹர்சில் பகுதியில் இயங்கிய இந்திய ராணுவ முகாம் மண் சரிவால் மூடிய நிலையில் 8 ராணுவ வீரர்கள் மாயமாகினர். கட்டடக் குவியலுக்குள் கிடந்த 4 பேரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் இந்திய ராணுவம் ஈடுபட்டது. எத்தனால் கலந்த பெட்ரோல் வாகனத்தின் மைலேஜை குறைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்திருக்க வேண்டும் என்ற இலக்கு எட்டப்பட்டு விட்டதாக கடந்த ஜூலை 24ஆம் தேதி பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவித்தது தற்போது வாகன ஓட்டிகளிடையே பெரும் விவாதத்திற்கு காரணமாகியுள்ளது. பெட்ரோல், டீசல் நுகர்வில் உலகில் 3வது பெரிய நாடாக உள்ள இந்தியாவில் எரிபொருள் தேவை மற்றும் காற்று மாசுபாட்டை குறைக்க பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டம் 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடக்கத்தில் 1 லிட்டர் பெட்ரோலில் 1.5% எத்தனால் கலப்புடன் பின்னர் படிப்படியாக அதிகரிக்கும் முடிவுடனும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி 2019ஆம் ஆண்டில்
5%, 2022ஆம் ஆண்டில் 10%, 2024ஆம் ஆண்டில் எத்தனால் கலப்பு 15%, அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவான 2030ஐ விட 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கடந்த ஜூலை மாதம் பெட்ரோலில் கலக்கப்படும் எத்தனாலின் அளவு 20% உயர்த்தப்பட்டுள்ளது. தற்பொழுது விற்பனை செய்யப்படும் 1 லிட்டர் பெட்ரோலில் 800 மில்லி லிட்டர் பெட்ரோலும் 200 மில்லி லிட்டர் எத்தனாலும் உள்ளது. இதுகுறித்து சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதம் நடந்த நிலையில் தங்களின் வாகனங்களில் மைலேஜ் குறைந்திருப்பதாகவும், என்ஜின் மற்றும் பெட்ரோல் டேங்குகளில் பாதிப்பு ஏற்படுவதாகவும், பாகங்கள் துருப்பிடிப்பதாகவும் வாகன ஓட்டிகள் பலரும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை குவித்தனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம், எத்தனால் கலப்பால் என்ஜின் பாதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாதது என மறுத்துள்ளது. ஆனால் எத்தனால் கலப்பால் வாகனங்களில் மைலேஜ் குறையும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட BS6 விதிமுறையில் 20% எத்தனால் கலப்பிற்கு ஏற்ப என்ஜினை வடிவமைக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதால் அதன் பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் எந்த பாதிப்பும் இருக்காது என தெரிவித்துள்ளது. ஆனால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு 10% எத்தனால் கலப்பு என்பதற்கு ஏற்ப என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டதால் கார்களில் 2% வரைக்கும், பைக் உள்ளிட்ட மற்ற வாகனங்களில் 3 முதல் 6% வரைக்கும் மைலேஜ் குறையும் என குறிப்பிட்டுள்ளது. எனினும் என்ஜினில் மைலேஜ் டியூன் செய்வதன் மூலம் இதனை குறைக்க முடியும் எனவும், 30,000 கிலோமீட்டர்கள் வரை ஓடிய பிறகு ரப்பர் மற்றும் கேஸ்கட்களை மாற்றுவதன் மூலமும் மைலேஜை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் கடந்த 11 ஆண்டுகளில் 1,40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மிஞ்சியிருப்பதாகவும், விவசாயிகளுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே எத்தனால் கலப்பு குறித்து வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என நுகர்வோர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். பயப்பட வேண்டியதில்லை, இன்ஜின் மட்டும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம், அதனால பெரிய செலவு நமக்கு வராது. கவர்மெண்ட் நல்லபடியா ஜனங்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு சந்தேகங்களை விளக்கும் போது கண்டிப்பா இதை எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆனால் 1% இருந்தாலும் இழப்புதான் என வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். 100 பெட்ரோல் போட்டு 50 ரூபாய்க்கு போகுதுன்னு நினைச்சு போவோம், பார்த்தா அது 45 கிலோமீட்டர் நின்றுச்சு அப்படின்னா அது நமக்கு லாஸ் தானே. அதனால சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, சராசரி மக்கள். ஒரு நாளைக்கே 100 ரூபா பெட்ரோல் போட வேண்டிய சூழல் ஏற்படுது. ஒரு மாசத்துக்குன்னு போது அதுவே 3000 ரூபாய் ஆயிப்போச்சு. அதுவே நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய ஒரு லாஸா தான் இருக்கும். ஏற்கனவே பெட்ரோல் விலை வேற ஏறிக்கிட்டே போகுது. கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தில் இருந்து தயாரிக்கப்படும் எத்தனாலில் எரியும் தன்மை பெட்ரோலை விட குறைவு என்பதால் மைலேஜ் சற்று குறைவது இயல்புதான் என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்த நிலையில் உதகையில் கனமழையால் ரயில்வே பாலத்தில் 5 அடி உயரத்திற்கு நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழையும் 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு நேற்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகையில் கனமழை கொட்டியது. உதகையில் இருந்து படகு இல்லம் மற்றும் காந்தல் செல்லக்கூடிய சாலையில் ரயில்வே பாலத்தின் கீழ் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் குடம்போல் தேங்கியதால் மாற்று பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. மேலும் ரயில்வே காவல் நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேவனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் காலாப்பூரில் பழமையான புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. மேலும் அருகில் இருந்த பனை மரத்தையும் உடைத்ததால் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பாபநாசம், ஐயம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காற்றுடன் கனமழை கொட்டியது. குறிப்பாக கொரடாச்சேரி, சேந்தமங்கலம், வண்டாம்பாளை, கங்களாஞ்சேரி, நாலுகால் மண்டபம், முகந்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் ஆடிப்பட்டத்தில் உழவு பணிகளை மேற்கொள்ள உகந்ததாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல், தாடிக்கொம்பு, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், சின்னாளப்பட்டி பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை நேரத்தில் 1/2 மணி நேரத்திற்கு மழை பெய்தது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் நொய்யல் ஆற்றில் தண்ணீரில் இறங்கி செல்ஃபி எடுக்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருப்பதி மலையில் பெண் பக்தர்களிடம் தாலி செயின்களை பறித்து சென்ற மகாராஷ்டிர கொள்ளையர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பக்தர்கள் வேடத்தில் வந்த கொள்ளையர்களை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? கௌசல்யா மைந்தா ஸ்ரீராம கதிர்முகம் புலர்கின்றதே, கண்மலர்வாய் வைகுந்தா தெய்வக் கடமைகள் தமையாற்றவே. கௌசல்யா மைந்தா ஸ்ரீராம கதிர்முகம் புலர்கின்றதே, கண்மலர்வாய் வைகுந்தா தெய்வக் கடமைகள் தமையாற்றவே. கண்மலர்வாய் கோவிந்தா. உலக புகழ்பெற்ற திருப்பதிக்கு 7 மலையானை தரிசிக்க தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக தேவஸ்தானம் பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பெண் பக்தர்களின் தாலி செயின்கள் மற்றும் உடைமைகள் திருடு போவதாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. பெண் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் சாமி தரிசன வரிசை, ஏழுமலையான் கோயில் வளாகம், அறைகள் ஒதுக்கீடு செய்யும் பகுதி ஆகிய இடங்களில் பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின்கள் அவர்களுக்கே தெரியாமல் பறிக்கப்பட்டுள்ளன. தாலியை பறிகொடுத்த பெண்கள் இதுகுறித்து தேவஸ்தான அதிகாரிகள் மூலம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். உடனே களத்தில் இறங்கிய திருப்பதி போலீசார் திருட்டு நடைபெற்ற இடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில் ஒரே கும்பல் அடுத்தடுத்து நூதன கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது தெரிய வந்தது. உடனே சாதாரண உடையில் பக்தர்களுடன் சென்ற போலீசார் கொள்ளையர்களை சரியாக குறிவைத்து அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். போலீசாரிடம் சிக்கிய 6 கொள்ளையர்களும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் என்பதும் கொள்ளையடிப்பதற்காகவே அங்கிருந்து திருப்பதிக்கு வந்திருப்பதும் தெரிய வந்தது. கொள்ளையர்கள் 6 பேரும் மகாராஷ்டிர பதிவெண் கொண்ட ஸ்கார்பியோ காரில் திருப்பதிக்கு வந்துள்ளனர். அந்த காரையும் கொள்ளையடிக்கப்பட்ட தாலி செயின்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கூட்டத்தில் நிற்கும் பெண்களின் அருகே பக்தர்கள் போல சென்று கட்டிங் கருவி மூலம் செயினை வெட்டி நாசுக்காக கொள்ளையடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. திருப்பதி மலையில் கொள்ளையடிப்பதற்காக மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு கொள்ளை கும்பல் வந்திருப்பது திருப்பதி போலீசாரையும் பக்தர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.
திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு மேலும் கூடுதல் வரியை விதிக்க உள்ளதாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியாதான் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதனால் தான் மிக சொற்பமான அளவில் வர்த்தகம் செய்வதாக குறிப்பிட்டார். So India has not been a good trading partner because they do a lot of business with us, but we don't do business with them. வர்த்தக ரீதியாக இந்தியா ஒரு நல்ல நட்பு நாடு அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். 25%, but I think I'm going to raise that very substantially over the next 24 hours because they're buying Russian oil, they're fueling the war machine, and if they're going to do that, then I'm not going to be happy. ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் காரணமாக தற்போது விதித்துள்ள 25% வரியை மேலும் உயர்த்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 மாதங்களுக்கு முன்பு 9.69% இருந்தது. இந்த நிலையில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் 11.19% உயர்ந்துள்ளது. நடப்பாண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணிக்கப்பட்ட வளர்ச்சியை விட இது கிட்டத்தட்ட 2.2% அதிகமாகும். இதன் மூலம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. 2025-26 ஆண்டில் இது 12% உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 17 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24 ஆண்டை விட கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாகும். தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரை தெலுங்கானா, கர்நாடகாவை தொடர்ந்து 3வது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் சராசரியாக 3,61,000 ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2010-11 ஆண்டில் திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி 13.12 என்ற உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான பெரும் வளர்ச்சி என்றும் அற்புதமான செய்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை பற்றி பேசாமல் பாஜகவை பற்றி மட்டுமே பேசி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் நேற்று தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேசிய அவர் தன்னை பற்றி முதலமைச்சர் தரம் தாழ்ந்து பேசி வருவதாக கூறினார். இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. தேஞ்சி கட்டரும்பையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. 4 ஆண்டுகளாக மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவினர் தற்பொழுது மக்களை ஏமாற்ற மனுக்களை வாங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக கும்பகோணத்தில் அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வேந்தராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இணை வேந்தராகவும் இருப்பார்கள் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் 3 மாதங்களுக்கு மேலாக ஆளுநர் RN ரவி இந்த மசோதா மீது முடிவெடுக்காமல் இருந்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் மசோதா மீது முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
பத்திரப்பதிவின் போது 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு பதிவுத்துறை ஐஜி அறிவுறுத்தியுள்ளார். வீடு, மனை விற்பனை உள்ளிட்ட நிகழ்வுகளில் பணப்பரிமாற்றம் அதிகமாகவே உள்ளது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அதிக அளவில் நடக்க வாய்ப்புள்ளதால் அவற்றை தடுக்க வருமான வரித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவினை மேற்கோள் காட்டி பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் அது தொடர்பான ஆவணங்களின் விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் அனைத்து சார்பதிவாளர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு தெரிவிக்காமல் தாமதப்படுத்தும் பட்சத்தில் உத்தரவை மீறும் சார்பதிவாளர் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடங்களில் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் மீண்டும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாநிலம் முழுவதும் 3316 தேர்வு மையங்களில் கடந்த மார்ச் 3 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். மே மாதம் 7ஆம் தேதி இதற்கான முடிவு வெளியானது. இந்நிலையில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியில் நாடு முழுவதும் காலியாக உள்ள 6589 எழுத்தர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி நடப்பாண்டில் இடைநிலை எழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6589 எழுத்தர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த தேர்வில் பங்கேற்க 20 முதல் 28 வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ள SBI வங்கி வயது வரம்பில் OBC பிரிவினருக்கு 3 வருடங்களும் SC/ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் விலக்களித்துள்ளது. இந்த தேர்வு பற்றி முழு விவரங்களை sbi.co.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பயணிகள் உள்ளிட்டோர் பதறியடித்து வீதிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள ஹயாத் நட்சத்திர விடுதியின் 9வது மாடியில் நேற்று இரவு 11:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 9வது தளத்திற்கான கழிவுகளை சேகரிக்கும் பகுதியில் பற்றிய தீ மெல்ல மெல்ல தளம் முழுவதும் பரவியதாக சொல்லப்படுகிறது. தீ விபத்தை அடுத்து விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தேனாம்பேட்டை தீயணைப்பு துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக விடுதியில் தீப்பற்றியதை அறிந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பதறியடித்து ஓடியதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா 2வது மாநில மாநாடு முன்பு அறிவித்த தேதியில் இருந்து 4 நாட்களுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகா 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக ஜூலை 16ஆம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள எலியார்பத்தியில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தாவேகா சார்பில் அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 18 முதல் ஆகஸ்ட் 22 வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்த காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் தாவேகா மதுரை மாநாட்டின் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று ஆனந்த் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தாவேகா மதுரை மாநாடு குறித்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடு கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் விஜய் கூறியுள்ளார். தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னையில் 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டனர்.
சென்னையில் ஒரு சில மண்டலங்களில் தூய்மை பணி தனியாரிடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதற்கு ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராயபுரம் மண்டலத்தில் 864 பேரும், திருவிக நகர் மண்டலத்தில் 2029 பேரும் பணியாற்றி வரும் நிலையில் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கினால் தங்களின் வேலை பறிபோகும் ஆபத்து இருப்பதாக கூறி மாநகராட்சி அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்க வேலையை நிரந்தரப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு தானே கேட்கிறோம். நேற்று வந்துட்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்துங்க நாங்க கேட்கலையே. 23,000 சம்பளம் வாங்கிட்டு 15,000க்கு போங்கன்றோம். ஊதியம் அதிகமா ஆக்கிதான் எல்லாமே பழகுவாங்க. இவங்க ஊதியம் கம்மி பண்றாங்க. பணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் 2 மண்டலங்களிலும் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கைக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மாலை அணிவித்து எம்பிக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதாகவும் ஆனால் காஷ்மீரில் அதனை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் மூலம் எதிர்க்கட்சிகள் தவறாக கணக்கிட்டு விட்டதாகவும் விமர்சித்தார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் இதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தை முடக்கும் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். மாநிலங்களவையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுமதித்து பேச விடாமல் தடுப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவைக்குள் மக்கள் பிரச்சினை குறித்து முழக்கமிடும் போது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மூலம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டி மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் செவ்வாயன்று மாநிலங்களவையில் பேசிய கார்கே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எதற்கு சபைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார். डेमोक्रेटिक वे में ही हम प्रोटेस्ट कर रहे हैं और ये करते रहेंगे, ये हमारा राइट है. ये उन्होंने कहा तो अगर मैं लेटर लिखा आपको इतना क्यों ऑब्जेक्शन? அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் நாராயண் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றார். அவரை தொடர்ந்து பேசிய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மல்லிகார்ஜுன கார்கே உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களவை பாதுகாப்பு பணியில் சிஐஎஸ்எஃப் வீரர்களை ஈடுபடுத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலையில் மாணவர்கள் போராட்டம் வெடித்த நிலையில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து முகமது யூனிஸை தலைமை ஆலோசகராக கொண்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் முகமது யூனுஸ் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தேசிய அளவிலான பொதுத் தேர்தலை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரமலானுக்கு முன்னதாக நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிப்ரவரி மாதம் தேர்தலை நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியதாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி ரமலான் துவங்க உள்ள நிலையில் அதற்கு முன்பு பொதுத் தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு அதன் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. நாமக்கல் ராசிபுரம் அருகே 3 பெண் குழந்தைகளை கொடூரமாக வெட்டி கொலை செய்த தந்தை தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது குலை நடுங்க வைத்திருக்கிறது. கடன் தொல்லையால் தாவேக்க நிர்வாகி விபரீத முடிவு எடுத்ததாக கூறப்படும் கொலைபாதக செயலின் பகீர் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேப்பகவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். 35 வயதான இவருக்கு பாரதி என்பவருடன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது.
இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தன. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த கோவிந்தராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள ரிக் வண்டி கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். மேலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவில் குழந்தைகளுடன் இரவு உணவருந்திவிட்டு தூங்குவதற்கு சென்றுள்ளார். மனைவி பாரதி மற்றும் 1 வயது மகன் அக்னீஸ்வரன் மட்டும் படுக்கை அறையில் தூங்கச் சென்றுள்ளனர். கோவிந்தராஜ் மற்றும் அவரது 3 மகள்களும் வீட்டின் அறையில் தூங்கியுள்ளனர். அதிகாலை 3 மணியளவில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென கோவிந்தராஜ் மட்டும் எழுந்திருக்கிறார். பின்னர் மனைவி தூங்கிக் கொண்டிருந்த அறையை வெளிப்புறமாக பூட்டி உள்ளார். இதனையடுத்து வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த 3 மகள்களையும் சரமாரியாக வெட்டி கழுத்தை அறுத்துள்ளார். குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பதறியடித்து பாரதி எழுந்துள்ளார். ஆனால் வெளிப்புறம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் கயிறு நிலையில் இருந்துள்ளார். 3 பெண் குழந்தைகளையும் துடிக்க துடிக்க கொலை செய்த கோவிந்தராஜ் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்துவிட்டு சரிந்து விழுந்துள்ளார். தொடர்ந்து பாரதியின் சத்தத்தை கேட்டு அருகிலிருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். அங்கு 10 வயதான பிரக்திஷாஸ்ரீ, 7 வயதான ரித்திகாஸ்ரீ, 6 வயதான தேவாஸ்ரீ ஆகிய 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். உடனே படுக்கை அறையின் கதவை திறந்துவிட்டு பாரதி மற்றும் 1 வயது சிறுவனையும் மீட்டுள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் கோவிந்தராஜ் உட்பட 4 பேரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கணவனின் கொடூர செயலால் ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளை பறிகொடுத்த தாயார் கதறி துடித்தது அங்கிருந்தவர்களின் கண்களை குலமாக்கியது. முதற்கட்ட விசாரணையில் கடன் தொல்லையால் கோவிந்தராஜ் விபரீத முடிவு எடுத்தது தெரிய வந்துள்ளது. தொழில் தொடங்கும் ஆர்வத்தில் கோவிந்தராஜ் பல இடங்களில் கடன் பெற்று 20 லட்சம் ரூபாய்க்கு லாரி வாங்கியுள்ளார். அந்த கடனை அடைக்க முடியாத நிலையில் ஏற்கனவே வீடு கட்டிய கடனாக 30 லட்சம் ரூபாய் இருந்துள்ளது. மொத்தத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கான கடன் தவணையை செலுத்த முடியாத நிலைக்கு கோவிந்தராஜ் தள்ளப்பட்டுள்ளார். மேலும் கடன் கொடுத்தவர்களும் நெருக்கடி கொடுத்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். கடன் நெருக்கடி ஒருபுறம் இருக்க 3 பெண் குழந்தைகளை எப்படி கரை சேர்ப்பது என்ற கவலை அவரை தொற்றிக் கொண்டுள்ளது. இதன் காரணமாகவே பெற்ற குழந்தைகள் என்றும் பாராமல் 3 மகள்களையும் ஈவு இரக்கமின்றி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கிடையில் கோவிந்தராஜின் மனைவி பாரதியை அழைத்து சென்ற போலீசார் மங்களபுரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது கடன் தொல்லையால் தான் கோவிந்தராஜ் விபரீத முடிவு எடுத்தாரா, வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரித்துள்ளனர். கடன் நெருக்கடியில் ஒரே நேரத்தில் 3 மகள்களை வெட்டி கொலை செய்த தந்தை தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாமக்கலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் 5 மாவட்ட மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டினால் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் வைகை ஆற்றை கடக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கவின் ஆணவ கொலை வழக்கில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் விசாரணையில் பாரபட்சம் காட்டுவதாக தொடரப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையில் தனி சட்டம் இயற்றுவது குறித்து அரசிடம் உரிய விளக்கம் கேட்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள், மனுதாரர் யார் மீதும் குறிப்பிட்டு குற்றம் சாட்டாததால் பொதுவாக எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாது என்றும் தெரிவித்தனர்.
மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே வீட்டில் ஏசி வெடித்ததால் மின்விசிறி மத்தை ஆகியவை முழுவதுமாக எரிந்து நாசமாகின. ஒத்தக்கடை அருகே உள்ள ஐயப்பன் நகரில் வசிக்கும் செந்தில்குமார் என்பவர் ஏசியை ரிமோட் மூலம் அணைத்துவிட்டு தூங்கியுள்ளார். அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் ஏசி வெடித்து சிதறியது. இதையடுத்து ஏற்பட்ட தீ விபத்தில் மின்விசிறி மத்தை ஆகியவை எரிந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர். கோயம்புத்தூரில் பிறந்து 11 நாட்களே ஆன பெண் குழந்தையை விற்க முயன்ற பெண்ணை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர். திருப்பூரைச் சேர்ந்த பிரகாஷ் விஜயசாந்தி தம்பதியினருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4வது கடந்த மாதம் 26ஆம் தேதி கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் இருப்பதால் 4வது பிறந்த பெண் குழந்தையை தத்து கொடுக்க பிரகாஷ் முடிவு செய்தார். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அறிமுகமான சிந்து என்ற பெண் மூலமாக குழந்தையை விற்க முயன்ற நிலையில் சிந்து கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வேன் மோதி சிறுமி உயிரிழக்க காரணமான ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீங்குட்டையைச் சேர்ந்த சான் பாஷா என்பவரின் 3 வயது குழந்தை ஆபியா தனியார் பள்ளி வேனின் முன் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்டோர் அஞ்சட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூரில் சாமானிய குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டிற்கு 91,993 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளீஸ்வரர் நகரில் வசித்து வரும் நந்தகுமார் என்பவரது வீட்டில் 2 மாதத்திற்கு ஒருமுறை சராசரியாக 450 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் ஜூலை மாத கணக்கீட்டின்படி 8,370 யூனிட் பயன்படுத்தியதற்காக 91,993 ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து அண்ணா நகரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் அவர் முறையிட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் இருந்து குலதெய்வ வழிபாட்டிற்கு மாட்டு வண்டியில் 72 கிலோமீட்டர் பயணத்தை மக்கள் தொடங்கினர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் ஆடி திருவிழா தொடங்கியதும் வேரங்குடி உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த நாட்டார்களுக்கு விழாவில் பங்கேற்க கோவிலில் இருந்து திருவோலை அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி அழகர் கோவில் ஆடி திருவிழாவில் பங்கேற்க வேரங்குடியைச் சேர்ந்த கிராம மக்கள் காளைகள் பூட்டப்பட்ட 21 மாட்டு வண்டிகளில் மதுரை நோக்கி 72 கிலோமீட்டர் பயணத்தை தொடங்கினர். சிவகங்கை அருகே நட்டாக்குடி கிராமத்தில் அடிப்படை வசதி இல்லாததால் நூற்றுக்கணக்கானோர் ஊரை காலி செய்துவிட்டு வெளியேறிய நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை, பேருந்து வசதி, சாலை வசதி இல்லை என கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு இல்லாததாலும் ஊரை காலி செய்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருள் பிரகாசம் தலைமையிலான அதிகாரிகள் கிராமத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது முறையாக தண்ணீர் வசதி, சாலை வசதி இருப்பதை உறுதி செய்தனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்காக பொதுமக்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்றதாக தெரிவித்தனர். பழனியில் மக்கள் அதிகமாக வசிக்கும் அடிவாரம் பகுதியில் மனித மண்டை ஓடு உள்ளிட்டவற்றை வைத்து மர்ம நபர்கள் பூஜை செய்தது அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தியது. அம்பேத்கர் தெருவில் நள்ளிரவில் சாலையின் நடுவே மனித எலும்பு துண்டுகளை வைத்து பூஜை செய்த சிலர் அவற்றை அப்படியே விட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மனித எலும்பு துண்டுகளை அப்புறப்படுத்திய நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை விரைந்து பிடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் கல்லந்திரி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இளைஞரை ஓட வெட்டி கொலை செய்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லந்திரியை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவரிடம் ஆட்டோ வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற நபர்கள் 5 மாதங்களாக காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு செல்லப்பாண்டியை 4 பேர் ஓட விரட்டி மளிகை கடைக்குள் வைத்து வெட்டி கொலை செய்தனர். சென்னை பள்ளிக்கரணை மேடவாக்கம் வேளச்சேரி பிரதான சாலையில் தினமும் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகின்றனர். பள்ளிக்கரணை முதல் நாராயணபுரம் வரையிலான சாலை மிகவும் குறுகலாக இருப்பதாகவும் ஒரே நேரத்தில் அந்த சாலையில் அதிகமான வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது.
ராமாயணத்தில் ராவணனின் தலை ஒவ்வொரு முறை வெட்டப்படும் போதும் மீண்டும் மீண்டும் முளைப்பது போல் அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் வெளியாவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கவலை தெரிவித்துள்ளார். இணையதளங்களில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது சட்டவிரோத இணையதளங்களை முடக்கியது போல அந்தரங்க வீடியோக்கள் உள்ள இணையதளங்களையும் முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்டி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிண்ணவூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் மண்ணும் பாறைகளும் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மண் சரிவு காரணமாக சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட 266 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உணவுப் பொருட்களுடன் வந்த லாரிகள் மீது பாலஸ்தீனர்கள் கூட்டம் கூட்டமாக ஏறி உணவுக்காக அடித்துக் கொண்ட காட்சி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. காசாவில் நாளுக்கு நாள் பசிப்பட்டினி அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கான் யூனிஸ் பகுதியில் உணவுப் பொருட்களுடன் லாரிகள் வந்தன. அதனை பார்த்த காசா மக்கள் அந்த லாரிகள் மீது முண்டியடித்து ஓடினர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன் தங்கபாண்டியன் என்பவரும் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தனது தந்தையை தங்கபாண்டியன் கடுமையாக தாக்கி அறிவாளுடன் துரத்தியதாகவும் தெரிகிறது. இது குறித்து அங்கிருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து தகவல் கொடுத்துள்ளனர். அதன்படி அங்கு ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்றார். படுகாயமடைந்திருந்த மூர்த்தியை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க காவலர் முயன்றபோது ஆத்திரத்தில் இருந்த தங்கபாண்டியன் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்தார். மேலும் சண்முகவேலுடன் வந்த ஓட்டுநரையும் தங்கபாண்டியன் அறிவாளுடன் துரத்தி உள்ளார். அவரிடமிருந்து தப்பி ஓடி வந்த ஓட்டுநர் காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல் கொடுத்துள்ளார். உயிரிழந்த சண்முகவேலின் உடலை கைப்பற்றிய போலீசார் தலைமறைவாக உள்ள தங்கபாண்டியனை தேடி வருகின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கடைசியாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கூடியது. இந்நிலையில் வரக்கூடிய 14ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முற்பகல் 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தெரிகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இந்தியர்கள் தங்களது புது வீட்டில் புதுமனை புகுவிழா நடத்திய போது ஹோமம் வளர்க்கப்பட்டதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினரை அழைத்தனர். பக்கத்து வீட்டில் இருந்து புகை வந்ததால் தீ பற்றியதாக நினைத்து அவர்கள் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து பார்த்தபோது அவர்கள் ஹோமம் வளர்த்து வழிபட்டது தெரிய வந்ததை அடுத்து திரும்பிச் சென்றனர். ஜப்பானில் நடைபெற்ற வான வேடிக்கை நொடிப்பொழுதில் பெரும் விபத்திற்கு காரணமாக மாறியது. யோகோஹாமா என்ற இடத்தில் கோடை விழாவை ஒட்டி கடலுக்கு நடுவே 2 படகுகளிலிருந்து சுமார் 25 நிமிடங்களில் 20,000க்கும் மேற்பட்ட பட்டாசுகளை வெடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. வான வேடிக்கை தொடங்கி 20 நிமிடங்களில் திடீரென்று பட்டாசுகள் இருந்த படகுகள் தீப்பிடித்ததால் வான வேடிக்கை பாதையில் நிறுத்தப்பட்டது. படகில் இருந்த 5 பேர் தண்ணீரில் குதித்து உயிர் தப்பினர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி 2 வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், தமிழக வீரர் சாய் சுதர்சன் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்குகிறது. இந்நிலையில் அக்டோபர் மாதம் உள்ளூரில் நடைபெறும் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடரை கருத்தில் கொண்டு அணி தேர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.